ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்கீஸ் வேர்ல்டு. எல்லாரும் நம்மளோட மும்பை டூர் விசிட் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துதா? இப்போ வாங்க நம்ம ஷீரடி போகலாம். நம்ம மும்பை டூர் முடிச்சுட்டு எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து ஷீரடி போனோம். காரில் தான் போனோம். நாங்கள் காருக்கு மட்டும் நமக்கு ஒரு 8500 ஆச்சு. என் சிஸ்டர் வீடு வந்து வாப்பியில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம போனோம். அதனால 8500 ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாப்பிலேருந்து கிளம்பி திரியம்பகேஸ்வரர் தான் போனோம். அந்த கோவில் தான் இது. ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான். அங்கேருந்தெல்லாம் வளைஞ்சு போச்சு. சீனரிஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கோவிலும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இங்கே வந்து நமக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்கிறதா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் இந்த கோவிலும். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 5:30 அந்த மாதிரி கிளம்பினோம். 8க்குலாம் நாங்கள் அந்த திரியம்பகேஸ்வரர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே சாமி பார்த்துட்டு மார்னிங் டிஃபனும் இங்கே சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது அங்கே ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில். இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷீரடி போயிட்டோம். ஷீரடியில் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வந்து நாங்கள் ஒரு 4 adult அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு 3000 ஆச்சு. அவ்வளோதான். ரூம் நாமும் நல்லா டீசெண்டாக நல்லா இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருந்தது. சிட்டி ஹாட் அப்படிங்கிற ரூமில் தான் புக் பண்ணியிருந்தோம். போனவுடனே நாங்கள் நேராக சாமி பார்க்க போயிட்டோம். ஸோ ஃப்ரீ தர்ஷன்லேயே போயிட்டோம். கும்பல் இல்லாமல் இருந்தது. அதனால நல்லா சாமியெல்லாம் பார்த்தோம் சூப்பராக. ஈவினிங் அங்கே அப்படியே நிறையா சுற்றி கோவில்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த கோவில்லாமும் பார்த்துட்டு அப்படியே ஷாப்பிங்லாமும் பண்ணோம். இங்கே வந்து எல்லாமே ஷாப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நமக்கு இதில் மும்பை அளவுக்கு காஸ்ட்லியாக இல்லை. நைட் ஷீரடியில் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் சனி சிங்னாப்பூர் போனோம். அப்படியே நேராக இதான் அந்த சனி சிங்னாப்பூர். இங்கே நாங்கள் அந்த ஆயில் வாங்கி அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பண்ணோம். ஸோ நல்லா இருந்தது. அது வந்து ஒருத்தருக்கு 500 நம்மளே போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதை தவிர நம்ம எண்ணெய்க்கும் காசு கொடுக்கணும். ஸோ இதான் சனி சிங்னாப்பூர் ஊர். நாங்கள் வெளியில் வந்தப்புறம் அங்கே தீபாவளி ஆச்சு. ஸோ அதை வந்து அங்கங்கேயும் ஒரு LED டிவி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் எடுத்தோம். இதை கோவில் நல்லா பெருசாக ரொம்ப ஒரு மஸ்ட் விசிட்டான ஒரு கோவில் தான். ஸோ நீங்கள் முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ஒரு தடவை. இங்கே ஏதோ பரிகாரம் அந்த இதெல்லாமும் விற்கிறாங்க. நமக்கு அது வேணும்னாலும் நம்ம அதையும் வாங்கி நம்ம செய்யலாம். அது நம்ம விஷ் தான். இதெல்லாம் அங்கே ஒரு சிற்பங்கள் லைனாக வச்சு நல்லா ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில சிற்பங்கள் மட்டும் அப்படியே எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எங்களுக்கு வாப்பிலேருந்து இந்த சனி சிங்னாப்பூர், ஷீரடி, அப்புறம் திரியம்பகேஸ்வரர் 3ம் போக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 ஆச்சு. எல்லாமே சேர்த்து சாப்பாடு, ரூம், கார் எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.